திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் நன்றி கூறி தொடர்ந்து ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மத்திய கிழக்கில் நீடித்து வந்த போர் பதற்றமானது தற்போது சற்று அமைதல் அடைந்திருக்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்று வந்த போர் தாக்குதல்கள் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, அமைதி ஒப்பந்தமானது இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலே மின்னணு முறையிலே கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் முக்கிய கச்சா எண்ணெய் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த முக்கிய போக்குவரத்து மையமாக சொல்லப்பட்ட ஹார்முஸ் நீரிணையானது இந்த அமைதி ஒப்பந்தத்தை அடுத்து அது நிரந்தரமாக தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தடைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இதை முற்றுகையிட்டிருந்த அமெரிக்க படைகளும் விலக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உலக அளவிலே உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெயுடைய விநியோகமானது இந்த பகுதி வழியாக, அதே போல உலக நாடுகளுக்கு தேவையான எரிசக்தியானது இந்த பகுதி வழியாக 1/5 20% விநியோகிக்கப்பட்டது கடந்த நாட்களிலே போர் நிமித்தமாக முடக்கப்பட்டிருந்தது. அந்த தடை இப்பொழுது நீக்கப்பட்டு அந்த ஹார்முஸ் நீரிணை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பாரசீக வளைகுடாவில் தேங்கி இருந்த 500க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் இப்போது தடையின்றி போவதற்கு, ஒவ்வொன்றாக அது சரி செய்யப்படுவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது போக வேண்டிய இடங்களுக்கு போவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரான்சில் நடைபெற்று வந்த G7 உச்சி மாநாட்டின் பிரதிபலனாக தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் சுவிட்சர்லாந்தின் தூதரக அமைப்புகள் செயல்பாட்டிற்கு பிறகு ஒரு அமைதியான சூழல் உருவாகியிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 30 நாட்களில் ஏற்கனவே ஈரான் அந்த ஹார்முஸ் நீரிணை கடல் பகுதியிலே வைத்திருந்த அந்த கன்னி வெடிகளும் நீக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த 60 நாட்களில் ஒரு நிரந்தர ஒப்பந்தத்திற்கான தீர்வும் உண்டாகும்படி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சூழ்நிலை நல்ல விதமாக ஒரு நல்ல நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தமாக நீடித்து தொடர்ந்து தேச தலைவர்களிடையே ஒருமனமான சூழ்நிலை உண்டாகி ஒரு அமைதலான சூழ்நிலை தேசங்களுக்கு இடையிலே உண்டாகும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இனி தொடர்ந்து போர் நடைபெறாதபடி தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க கர்த்தர் தேசங்களுக்கு இடையிலே நல்ல அமைதியை கட்டளையிட்டு ஒரு சேமத்தை கட்டளையிட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேசங்களுக்கு இடையிலே நீடித்து வந்த போர் பதற்றமான சூழ்நிலை தற்போது ஆண்டவரே தற்காலிக போர் நிறுத்தமாக அறிவிக்கப்பட்டு ஆண்டவரே அது முடிவுக்கு வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் ஹார்முஸ் நீரிணையானது திறக்கப்பட்டதால் சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெயுடைய விலையும் ஆண்டவரே தற்போது சரிந்து வருகிறது என்றும் பொருளாதார மந்த நிலை கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும் என்றும் கூறப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விலைவாசி உயர்வும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மனமிறங்கி எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படவும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமைதி பேச்சுவார்த்தை உண்டாகும் கிருபை செய்தீங்கப்பா. இது நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தையாக மாறி ஆண்டவரே அணுசக்திக்கு எந்த விதத்திலையும் ஆண்டவரை ஈரான் இடம் கொடாதிருக்கவும் ஆண்டவரை தேசங்களுக்கு இடையிலே வன்முறை இரத்த சிந்தலை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்துருக்களை அழிக்கப்படவும் ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து ஒரு அமைதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொதுமக்கள் பாதிக்கப்படாதிருக்க உயிரிழப்புகள் இரத்தம் சிந்துதல் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.